தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வேட்பாளர் தேர்வில் காங்கிரஸ் கட்சியில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாததால் இனி தமிழகத்தில் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஜோதிமணி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரசிற்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தொகுதியை அடையாளம் காண்பது வேட்பாளர் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அக்கட்சியின் எம்பியான ஜோதிமணி வெளியிட்டிருக்கும் பதிவில், காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை, வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. இதே விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர்கள் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஜோதிமணி வேதனை தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் மார்ச் 30 பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. நாளை மாமல்லபுரத்தில் தாவேகா வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்கிறார். பின்னர் நாளை மறுநாள் பெரம்பூர் தொகுதியில் மதியம் 12 மணிக்கு மனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் மனு தாக்கல் செய்தவுடன் மற்ற தொகுதி வேட்பாளர்களும் தங்கள் தொகுதிகளில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 2 கூட்டணியிலும் அதிருப்தியாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதால் வெற்றி தோல்வி அவர்கள் கையில்தான் உள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி இதுவரை 14 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. எல்லா தேர்தலிலும் ஒரு சுயேட்சையாவது வெற்றி பெறுவது வழக்கம். 1964 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆனந்த் உட்பட 6 பேர் சுயேட்சையாக வெற்றி பெற்றனர். ஏப்ரல் 9 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ், திமுக, பாஜக கட்சிகளில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் பலர் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்து களத்தில் உள்ளனர். எனவே இவர்கள் எடுக்கும் வாக்குகளே முக்கிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறது. இந்த முறையும் சுயேட்சைகள் சிலர் சட்டசபைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 4 முனை போட்டி நிலவும் சூழலில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் 30 தொடங்குகிறது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை தேர்தலில் போட்டியிடுவோர் மனு தாக்கல் செய்யலாம். வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள். மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 ஆகிய தேதிகளில் வேட்பு மனுக்கள் பெறப்படாது. இவை விடுமுறை நாட்களாகும். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பின் 6,48,000 பேர் புதிதாக விண்ணப்பித்து உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். கடந்த 23 சிறப்பு தீவிர திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து மார்ச் 26 வரை படிவம் 6இல் 6,48,285 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உள்ளன. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான ஏப்ரல் 6 உள்ளவாறு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் என்றும் இந்த பட்டியலில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்கள் சேர்க்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் செய்யப்பட்ட சேர்க்கைகள், நீக்கங்கள் மற்றும் திருத்தங்கள் குறித்து தனித்தனியாக பட்டியல்கள் வெளியிடப் போவதில்லை. மாறாக அனைத்து வாக்காளர்களும் ஒரே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவர். அப்பட்டியலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 30 எம்எல்ஏக்கள் மற்றும் 42 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 127 வேட்பாளர்களை கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டது. இதில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது.
அதே போன்று இரண்டாம் கட்ட பட்டியலில் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் 30 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 42 தொகுதிகளில் புது முகங்கள் களமிறக்கப்படுகின்றன. 17 பெண்கள் போட்டியிடுகின்றனர். 54 மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை விரைவில் வெளியாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா வந்தால் எங்கள் வாக்கு வங்கி பாதிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கும் நிலையில் அதிமுகவுடனான உறவு சகோதரத்துவ அடிப்படையில் வலுவாக இருப்பதாக தெரிவித்த அமித்ஷா, தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என கூறினார். தமிழகத்தில் பாஜகவின் பணி மிக குறைவானது என்றும் கூட்டணி கட்சிகள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா வந்தால் எங்கள் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று அமித்ஷா தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற முதல் பெண்மணிகள் மாநாட்டில் 11 மொழிகள் பேசும் மனித ரோபோவை மெலனினா ட்ரம்ப் அறிமுகம் செய்தார். உலகளவில் ஒத்துழைப்பை மேம்படுத்த 45 நாடுகளின் முதல் பெண்மணிகள் பங்கேற்கும் மாநாடு அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியா ட்ரம்ப் இதற்கு தலைமை வகித்தார். ஃபிகர் என்ற அமெரிக்க ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய மனித ரோபோ விருந்தாளியாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரோபோ மெலனியா ட்ரம்புடன் இணைந்து நடந்து வந்தது. ஃபிகர் 3 என்று பெயரிடப்பட்ட இந்த மனித ரோபோ வெளிநாடுகளை சேர்ந்த முதல் பெண்மணிகளை ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகல், அரபிக், ஜாப்பனீஸ், ஹீப்ரு, ஸ்லோவேனி, உக்ரேனியன், ஜார்ஜியன் உட்பட 11 மொழிகளில் வரவேற்று வங்காள மொழியில் ஸ்வாகதம் எனவும் கூறியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று சென்னையில் மீண்டும் அதிரடியாக உயர்ந்து உள்ளது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 230 உயர்ந்து 1 கிராம் 13,660க்கும், சவரனுக்கு ரூபாய் 1,840 உயர்ந்து 1 சவரன் 1,09,280க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியும் கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 250க்கும், கிலோ ரூபாய் 5,000 உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 2,50,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் இந்த திடீர் விலை ஏற்றம் நகை வாங்க திட்டமிட்டு உள்ள இல்லத்தரசிகள் மற்றும் முதலீட்டாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஐபிஎல் 19வது தொடரின் முதல் போட்டி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று உற்சாகமாக தொடங்க உள்ளது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. கடந்த ஆண்டு போட்டியில் பெங்களூர் அணி சாம்பியன் பட்டம் வென்றதை தொடர்ந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அசம்பாவித சம்பவங்களில் பலர் உயிரிழந்தனர். அந்த சோக நிகழ்வின் எதிரொலியாக நடப்பு ஐபிஎல் தொடரின் துவக்க விழா கொண்டாடப்படாது என்றும் அதற்கு பதிலாக தொடரின் நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.